அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் நூடுல்ஸ் பண்ணலாமா? பொரிச்சு தான் போடணும்னு இல்லை, இதே மெத்தடில் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நூடுல்ஸில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றி நான் வேக வச்சு வடித்து வச்சுட்டேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மசாலா தூள். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்க்கலாம். போன்லெஸ் சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட் பண்ணி இந்த மெத்தடில் சேர்க்குறேன். இப்படி சேர்க்குறதுனால நம்ம சாப்பிடக்குள்ள நூடுல்ஸில் எல்லா இடத்துலையுமே சிக்கனாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு இது உண்மையிலே சொல்கிறேன், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மேகியில் இருக்கிற மசாலா தூள் நான் ஒரு பாக்கெட் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கோஸும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் கெச்சப் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் குடமிளகா சேர்த்துடலாம். இப்போ காரத்திற்கு நான் மிளகுத்தூள் மட்டும்தான் போடுறேன், சில்லி பவுடர் ஆட் பண்ணல. அதனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லிக்கீரை ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கிற நூடுல்ஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.